அம்மா லக்ஷ்மியின் நம்பிக்கை. ஏம்மா யாரும்மா அது? கைவரையும் தலைவரையும் போடாம வேலை செய்கிறது. வாம்மா வெளியில வா. முதலாளி வர நேரத்தில் ஏம்மா இப்படி உசுர வாங்குறீங்க? அண்ணே, நான் புதுசாக இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். லேட்டாக தான் வந்தேன். அதான் சூப்பர்வைசரை பார்க்க சொன்னாங்க. யாருன்னு தெரியல. அதான் இன்று தலையை சொரிந்தாள். பாத்தியா, இதான் பிரச்சனை. தின்பண்டங்கள் பேக் செய்கிற இடத்துல இப்படி தலையை சொரிஞ்சுக்கிட்டு நின்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? போமா போய் அங்கே ஸ்டோரில் நான் சொன்னேன்னு சொல்லி கை உறையும் தலைவரையும் வாங்கி போட்டுட்டு வா. எங்கேருந்து வரீங்களோ நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்குள்ள என்ன முணுமுணுத்து கொண்டே சென்றவன் பின்னாலேயே சார் சார் என்று சென்ற லக்ஷ்மியை முறைத்து பார்த்து, உனக்கு என்னம்மா பிரச்சனை? வழக்கம் போல பர்மிஷனா? இன்னைக்கெல்லாம் டெலிவரி நிறையா இருக்குது. போமா வெளியே பாரு, முதலே அம்மா வந்திருக்காங்க, எந்த நேரமும் ரவுண்ட்ஸ் வருவாங்க என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார். பேக்கிங் செக்ஷனில் எப்போவுமே ஆள் பற்றாக்குறை தான். அதனாலேயே டியூட்டி மாற்றி மாற்றி போடுவாங்க. ஊர்லேயே பெரிய ஸ்வீட் கடை என்பதால் கூட்டம் எப்பவும் நிரம்பி வழியும். நிறைய கல்யாணம் மற்றும் இதர விசேஷங்களுக்கான ஆர்டர் வருஷம் பூரா குவிஞ்சு கிடக்கும். தலையை தொங்க போட்டு கொண்டு வந்த லக்ஷ்மியை பார்க்க பாவமாக இருக்க. என்னக்கா பர்மிஷன் கிடைக்கலையா? சூப்பர்வைசர் ரொம்ப எகிரிடுச்சோ? இவ்வளோ சோகமாக வர அதான் கேட்டேன் என்றாள் பார்வதி. இல்லைம்மா, அது எப்பவும் திங்கிற பேச்சு தானே, அதை பற்றி இல்லை. இன்னைக்கு ரேஷன் கடையில் பொங்கலுக்கு கொடுக்குற அந்த இலவச வேட்டி சேலைக்கு கடைசி நாள். அதான் எப்படியாவது போய் வாங்கி போடலான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. இந்த பொங்கலுக்கு என் பெண்ணுக்கு தாவாணி போட்டலான்னு பார்த்தேன். ஒரு சேலை வாங்கினா 2 தாவாணி ஆகுமே. சொந்தத்தர் விசேஷம்னு போகிறதுனா பாவாடை தாவணி போடலைனா ஒரு மாதிரியாக பேசுகிறாளுங்க. ஒரே व्यசனமாக இருக்குது பார்வதி. அக்கா, நான் ஒரு ரோசனை சொல்கிறேன். நீ நேராக போய் முதலாளி அம்மா கிட்ட உண்மையை சொல்லி கேட்டுப்புடு. பட்டா படுது, திட்டினாலும் போகுது, முயற்சி பண்ணி தான் பாரு. அப்புறமா சூப்பர்வைஸ் கிட்ட எதையாவது சொல்லி சமாளித்து போடலாம். போக்கா போய் கீழ் சீக்கிரம். அந்த சூப்பர்வைசர் சிடுமூஞ்சி வந்தா உன்னை போவும் விடாது. கேபின் கதவு திறந்திருந்தனால மேடம் என்று கூப்பிட்ட போனவள் நல்ல வேளையாக ஃபோனில் பேசி கொண்டிருப்பதை கவனித்துவிட நாக்கை கடித்து கொண்டு அப்படியே கதவை பிடித்து கொண்டு நின்று விட்டாள் லக்ஷ்மி. சுற்று நாக்காளி பக்கவாட்டில் திரும்பியிருந்ததால் முதலாளி அம்மாவிற்கு இவள் நிற்பது தெரியவில்லை. வேறு வழி இல்லாமல் பேசுவதை கேட்க வேண்டியதாயிட்டு மறுமுனையில் யாரோ மேடம் இழைத்து விட்டதாக ஐஸ் வைப்பாங்க போல. அந்த அம்மா முகத்தில் அப்படி ஒரு பொறிப்பு. அப்படியா? குறிஞ்சிருக்கிறேனா? டயட்டில் தான் இருக்கிறான். ஆமாம், அரிசியை சுத்தமாக தொடுறதில்ல. ஏதோ கோதுமை ரொட்டி புல்கா இல்லைன்னா வெஜிடபிள் சூப் ஜூஸ் இப்படி தான் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக எனக்காக ஸ்பெஷலாக 2 ரொட்டி போட சொல்லிடுவேன். சமையக்கார அம்மா கிட்ட சர்க்கரை இல்லாமல் ஏதாவது ஜூஸ் இல்லைன்னா உப்பு இல்லாமல் மோர். மதியம் சாலட் நிறையா. அப்புறம் 2 ரொட்டி, கொழுப்பு இல்லாத யோகர்ட். அவ்வளோதான். இரவு ஏதாவது பழமும் 1 கப் பாலும். மாலையில் பசிச்சா மேரி பிஸ்கட் டீயோட 2 சாப்பிடுவேன். இதற்கு மேல் அந்த மேடம் பேசியது காதில் விழவில்லை. காலையில் வீட்டில் நடந்தது நினைவிற்கு வந்தது. மாத கடைசி என்பதால் மல்லிகை ஜாம அரிசியெல்லாம் காலியாக ஆரம்பித்து விட்டது. பாக்கெட் மாவு வாங்கி மூத்தவன் பன்னீருக்கு காலேஜுக்கு 4 தோசை ஊற்றி கொடுத்துப்பிட்டு இளையவள் அமிர்தாவுக்கு டப்பாவில் 4 தோசை மதியானம் சாப்பிட ஊற்றி பழைய சாம்பாரை சுண்ட வைத்து அதையே தொட்டுக்கும் கொடுத்து போட்டு கணவனுக்கும் தனக்கும் முதல் நாளைய பழைய சோத்தை மோர் ஊற்றி பிசைந்து டப்பால போட்டாள். காலையில் சாப்பிட கனவுக்கு ஊற்றியது போக மாவு ரொம்ப கம்மியாக இருக்க மகள், அம்மா நீ சாப்பிட்லையா என்று தொணப்புவாளேண்டு இருந்த ஒரு கரண்டு மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்று, அதை குட்டியாக 2 தோசையாக வாத்து மகள் முன்னால் நன்றாக சாப்பிடுவதாக பவுலா பண்ணிவிட்டு கிளம்பியது நினைவிற்கு வந்தது. அட, நாம கூட தான் டயட்டில் இருக்கும் போல இன்று எண்ணிய போது தன்னை அறியாமல் சிரிப்பு வந்து விட்டது. திடீரென்று யாரோ முதுகில் தட்ட விளக்கு நின்று திரும்பி பார்த்தால் கையில் வைத்திருந்த நீளமான கணக்கு நோட்டினால் சூப்பர்வைசர் தான் தட்டியிருக்கிறார். சைகையால் அந்த பக்கம் வருமாறு சொன்னார். ஏமா, அங்கே வேலையை போட்டுவிட்டு இங்கே என்ன பண்ணுற நீ? ஒழுங்கா வேலை பார்க்குற நினப்பு இல்லை போல இருக்கே. முதலாளி அம்மா பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறியா? அண்ணே, அப்படிலாம் இல்லைனே, அவசரமா ஒரு ஜோலினே, கொஞ்சம் போகணுனே, அதான் அம்மா கிட்ட பர்மிஷனை கேட்டு பார்க்கலாமேண்டு என் வேலையை தொலைக்கலான்னு பார்க்குறியா? பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலாமே. நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர? வாரத்தில் 3 நாளைக்கு பர்மிஷன் கேட்டால் 1000 காரணம் சொல்லுவ. இலவசனங்க வாங்குறதுக்குன்னு அலைஞ்சு திரியிற. இன்னையோட உன் சீட்டை கிழக்க வேண்டியதான் போல இருக்கு. நீ ஒழுங்குக்கு வரமாட்ட. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. என் பையன் கடைசி வருஷம் படிக்கிறான். இந்த வருஷம்
டிகிரி முடித்தோடனே இங்கே தான் கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன். வீட்டுக்காரங்களும் தச்சு வேலைக்கு காலையில் போனால் ராத்திரி லேட்டாக தான் சுய நினைவே இல்லாமல் வருவாங்க. சம்பாதிக்கிற காசு பாதி டாஸ்மாக் கடையில் கொடுத்து போட்டு தான் வருவார். வீட்டில் உட பொங்குறது என் பட இந்த வருமானத்தில் தாங்கண்ணே. என்ன பண்ணுறது? ரேஷனில் போடுற இலவச அரிசிக்காக அன்னைக்கு பர்மிஷன் கேட்டேன். இன்னைக்கு பொங்கலுக்கு கொடுக்குற சேலைக்காக போகணுனே. கொஞ்சம் மனசு வைங்க. இங்கே பாரு, உன் பாட்டை இங்கே ஆரம்பிக்காத. இன்னைக்கு மதியம் பூரா இப்படியே அலையிற நீ. வேலையே பார்க்கல, அரை நாள் லீவு கொடுக்குறேன், போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு நிற்காமல் போனவரிடம் அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லாமல் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அரை நாள் சம்பளம் போன व्यसனத்தோடு வேகமாக கிளம்பியவளை செக்யூரிட்டியில் நிற்கும் பெரியவன் குரல் தடுத்து நிறுத்தியது. ஏமா, உன் பையன் காலேஜில் தானே படிக்கிறான், ஒழுங்கா படிக்கிறானான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா என்னாச்சு? கிளம்புற அவசரம் அவளுக்கு. நான் நைட் டியூட்டி முடிச்சு காலையில் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்குள்ளே உன் பையன் போகிறத நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏதாச்சும் வேலை செய்கிறானோன்னு நினச்சி நேற்று அவன்கிட்ட கேட்டேன். கொஞ்சம் கூட மறுவாது இல்லாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ பெருசுங்கிறான். அவன் போக்கு எனக்கு என்னவோ சரியாக படல, பார்த்துக்கோ அவ்வளோதான். அதிர்ச்சியில் நான் எழவில்லை. லக்ஷ்மிக்கு பையன் சீக்கிரம் காலேஜ் படிப்பை முடிக்க போகிறானே, இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு வரும் பார்த்தா இந்த செய்தி தலையில் இடியால் இறங்கியது. நேரமாதனால் ஒன்று பேச முடியாமல் 1000 எண்ணங்களை சுமந்தபடி ரேஷன் கடை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. இதய கூட்டில் 1000 சமட்டி கொண்டு அடித்தால் போல் ஒரே வலி. கொஞ்ச நாளாகவே இப்படிதான். ஏதாவது சின்ன அதிர்ச்சி என்றாலும் நெஞ்சில் பளிச்சென்று அப்படி ஒரு வலி. அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் மணிக்கணக்காக நிற்க ஏது நேரம்? என்னமோ வாழ்க்கை ஓடுற மட்டும் ஓடட்டும். இரவு மணி 8 காலையில் காலேஜுக்கு போவதாக சொல்லி சென்ற மகனை இன்னும் காணவில்லையே என்று வாசலிலே உட்கார்ந்திருந்தாள் லக்ஷ்மி. அம்மா, ஏமா வாசல்லே உட்கார்ந்திருக்க? இன்னும் அப்பா வரலையா என்றான். ஏனோ மகனை பார்த்தவுடன், அன்பான அவனுடைய பேச்சை கேட்டவுடன் அத்தனை நேரமும் அடக்கி வைத்திருந்த துக்கம் காற்றாற்று வெள்ளமாக பீறிட்டு கொண்டு வந்தது கண்டு நடுநடுங்கி போனான் பன்னீர். அவள் கையை ஆதரவாக பற்றி கொண்டு, என்னம்மா என்னாச்சு என்றான் படபடப்பாக. எங்கள் அப்பா போயிட்டு வர இவ்வளோ நேரமா? பசங்க கூட படிச்சுட்டு வரேன், பொய் மட்டும் சொல்லாத. அம்மாவின் முகத்தை பார்த்தவுடன் விபரீதம் புரிந்தது மகனுக்கு. தன் கண்களை நேரடியாக பார்க்கும் தைரியம் இல்லாத போதே லக்ஷ்மியும் புரிந்து கொண்டாள். ஏன் இப்படி செய்த? வீட்டு நிலைமை உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா செய்கிற அதே தப்ப நீயும் செய்யலாமா? மெதுவாக ஆரம்பித்த அவள் கோபம் சுற்றுப்புறமும் சூழல் என்று அனைத்தும் மறக்க செய்ய வெறி பிடித்தவள் போல் கையில் கிடைப்பதெல்லாம் தூக்கி எறிந்ததோடு கண்டபடி திட்டவும் ஆரம்பித்து விட்டாள். இனிமேல் தாயிடம் பேசி பலனில்லை என்பதை உணர்ந்தவனாக ஒன்றும் பேசாமல் பசியுடன் போய் சுருண்டு படுத்து விட்டான். மகனை பசியுடன் படுக்க செய்துவிட்ட விசனம் ஒரு புறமும். எத்தனை நெஞ்சு அழுத்தம் இருக்கணும்? ஒரு வார்த்தை, இனிமேல் குடிக்க மாட்டேமா, நீ கவலைப்படாதன்னு சொல்கிற கரிசனை கூட இல்லையே என்கிற ஆத்திரம் ஒரு புறமும் அலக்களிக்க தானும் விசும்பிக்கொண்டே படுத்து விட்டாள். மனதை கேட்காமல் பன்னீர் மீண்டு வந்து அம்மாவின் அருகில் உட்கார்ந்து தலையை நீவி கொடுத்து, அம்மா அம்மா வாமா சாப்பிடலாம், வயிறு பசிக்குதுமா என்றான். அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தாலும் தூக்கத்திலாவது தாய்க்கு நிம்மதி கிடைக்கட்டுமே என்று சற்று நேரம் அந்த பரிதாபமான முகத்தையே பார்த்து கொண்டு விடுத்து தானும் பக்கத்திலே படுத்து உறங்கி போனான். அசதியில் வெகு நேரம் தூங்கி போயிருந்தது புரிய வாரி சுருட்டு கொண்டு எழுந்தவள் மகன் கிளம்பி போயிருப்பது தெரிந்தும் மேலும் வேதனை பிடிங்க திங்க ஓடி போய் சமையலறை பாத்திரங்களை திறந்து பார்த்தாள். இரவு வைத்த சாப்பாடு குறைந்திருந்தது. பார்த்து ஒரு வேளை மகன் சாப்பிட்டிருக்கக்கூடும் என்று நிம்மதி பெரும் விட போனார்கள். கீழே இறைந்து கிடந்த சாப்பாடும் எச்சில் வட்டிலும் பார்த்து இது கணவனின் வேலை என்பதை புரிந்து கொண்ட போது மகன் காலையிலும் சாப்பிடாமலே சென்று விட்டது வேதனை உச்சமாகி போனது. தனக்கும் சமைக்கவும் பிடிக்காமல் சாப்பிடும் தோன்றாமல் இருக்கிற சாப்பாட்டை அப்பாவிற்கும் மகளுக்குமாக போட்டு கொடுத்துவிட்டு வேலைக்கு கிளம்பினாள். நல்ல வேலையாக குடிகார கணவனாக இருந்தாலும் சாப்பாட்டிற்கு தண்ணீர் ஊற்றி வைத்தானே, சாப்பாடு கேடாமல் காப்பாற்றினானே என்று நினைத்து கொண்டாள். லக்ஷ்மியின் சோர்ந்த முகத்தை பார்த்தவுடன் புரிந்து கொண்டாள் பார்வதி. ஏதோ பெரிதாக நடந்திருக்கிறது என்று. சூப்பர்வைசர் அந்த பக்கம் போகட்டும் என்று காத்திருந்தவள் அவசரமாக, ஏக்கா என்னாச்சு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இவ்வளோ டல்லாக வந்திருக்க, சாப்பிடலையா என்றார். யாரிடமாவது மனம் திறந்து கொட்டினால் தேவலாம் என்று காத்திருந்தவளுக்கு பார்வதியின் அன்பான கேள்வி ஆதரவாக இருந்தது. இரவு நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் கொட்டி தீர்த்தாள். தப்பு புண்ணட்டியக்கா,
வயசு பசங்ககிட்ட அப்படியே நடந்துக்குவாங்க? அவங்க என்ன முடிவு வேணா எடுப்பாங்களே! நாம தானே ஜாக்கிரதையா இருக்கணும். சமாதானமா சொல்லி திருத்தாம இப்படியா நடந்துக்குவ? பாரு நீயும் சாப்பிடாம வந்திருக்க. சரி சீக்கிரமா என்னோட சாப்பாட்டுல 4 வாயாவது எடுத்து போட்டுக்கிட்டு வா. மயக்கம் போட்டு விழுந்துப்புடாத என்றாள் அக்கறையாக. இல்ல பார்வதி, இன்னும் சித்த நேரத்துல டீ குடிப்பாங்களே அது போதும். மத்தியானமா கேன்டீன்ல எதனாச்சும் வாங்கிக்கிறேன் என்றாள். மதிய கேன்டீனில் பட்ட சாதம் ஒரு பொட்டலம் வாங்கியவள் மகன் சாப்பிட்டானோ இல்லையோ என்ற நினைவு வாட்ட அப்படியே வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தவளை பார்வதிதான் திட்டி சாப்பிட வைத்தாள். ஏதோ சாப்பிட்டோம் என்று பேர் பண்ணிவிட்டு வேலைக்கு திரும்பியவள் கொஞ்ச நேரத்தில் செக்யூரிட்டி வந்து ஏமா லக்ஷ்மி அம்மா எங்கேமா இருக்க என்று சத்தமான குரல் கேட்டு இது இங்கே தான் இருக்கேனே சொல்லுங்க என்று ஓடி வந்தாள். மக பன்னீர யாரோ நன்கு அடித்து போட்டுதா குத்துவேறு குலைவேறுமாக மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் உடனே வரும்படி ஃபோன் வந்திருப்பதாக செக்யூரிட்டி சொன்னது முழுவது காலத்தில் விழும் உன்னையே மயங்கி சரிந்து விட்டாள். லக்ஷ்மி அருகில் இருந்த பார்வதி அப்படியே தாங்கி பிடித்ததொரு சூப்பர்வைசரிடம் சொல்லிவிட்டு அவளை கூட்டிக் கொண்டு ஆட்டோவில் அரசாங்க மருத்துவரை நோக்கி ஓடினாள். அங்கு போனவுடன் தான் தெரிந்தது காலையிலே டாஸ்மார்க்கில் ஆரம்பித்த பிரச்சனை பெரிதாக வெடித்து கல்லூரி மதிய சாப்பாடு இடைவெளியில் வாக்குவாதம் வளர்ந்து சில மாணவர்கள் சேர்ந்து பன்னீர்செல்வத்தை ஆனம் மட்டும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்று இதை கேட்டு லக்ஷ்மி தளத்தலையோ அடித்துக்கொண்டு பாவி பையன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அப்பனாட்டு போய் குடிகாரனா ஆயிப்போ இன்னைக்கு அடித்தடி தகரான இப்படி சாவ கிடக்குறானே கடவுளே, இப்படி ஒரு பையனை பெத்தனுக்கு என் ஒருத்தர பிரண்டியை தான் வச்சுக்கணும் போல. போய் தொலைடா, நீ எனக்கு வானா என்று அலறினாள். இவள் அலறுவதை கேட்டு பன்னீர்செல்வத்தின் தாய் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சிலர் அருகில் வந்து அம்மா நீங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் மோசமானா இல்லை, தங்கமான புள்ள தான் பெற்றிருக்கீங்க, மகராசி நீங்க என்று சொல்லிவிட்டு அங்க நடந்ததை கூறினார். பன்னீர்செல்வம் தனக்கும் தங்கைக்கும் படிப்பு செல்வதற்காக பணம் சம்பாதிக்க வேண்டி டாஸ்மாக் கடையில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்ததால் கல்லூரி நேரம் போக கிடைத்த நேரமெல்லாம் அங்கு வேலை செய்திருக்கிறான். சக மாணவர்கள் பலர் வந்து குடித்து சீரழிந்து போவதை அறிவுரை சொல்லி திருத்தியே இருக்கிறான். அதில் ஒரு மாணவன் எவ்வளோ சொல்லியும் திருந்தாமல் மற்ற மாணவர்களை கூட்டிக் கொண்டு வந்து மது வாங்கி கொடுத்து கெடுத்து கொண்டிருக்கிறது பொறுக்கமாக வேறு வழி இல்லாமல் கல்லூரி பிரின்சிபலிடம் அவனுடைய பெற்றோரிடம் போய் சொல்லிவிட்டு வந்துவிட்டான். இதனால் கல்லூரி முதல்வர் அவனை கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். அந்த ஆத்திரத்தில் சில ஆட்களின் உதவியுடன் பன்னீரை வெறியுடன் தாக்கியிருக்கிறான். அந்த மாணவனின் பெற்றோர் லக்ஷ்மியின் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க இதை கூறிவிட்டு மகனை இனிமேல் நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வதாகவும் எத்தனை லட்சம் ஆனாலும் பன்னீர்செல்வத்தை காப்பாற்றுவதாகவும் உறுதி கூறியோடு போலீசிடமும் கேஸ் கொடுக்க வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தன் மகன் குடிகாரன் அல்ல, நல்லது செய்ய போய்தான் இப்படி அடிபட்டு வந்திருக்கான் என்பதை அறிந்த அந்த நொடி புத்துயிர் பெற்றவளாக நிமிர்ந்து உட்கார்ந்தாள். இறைவன் நல்லவர்களை சோதிப்பானை தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று பக்கத்தில் யாரோ சொல்லி கொண்டிருக்கிற லக்ஷ்மியும் அதே நம்பிக்கையில் தம் மகன் சத்தியமாக நல்லபடியாக திரும்ப வருவான் என்று காத்திருக்கிறாள்.